வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். முள்ளங்கி வத்தல் போட போகிறோங்க. முள்ளங்கியை வாஷ் பண்ணிவிட்டு மேல் தோல் சீவிட்டு மெல்லிஸாக அரிஞ்சு வச்சுட்டு இதில் உப்பு காரம்லாம் போட்டு நல்லா ஒரு நாள் ஊற வச்சு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா சுருளை காஞ்சதுன்னா முள்ளங்கி வத்தல் சரியாயிடும். இல்லைன்னாலும் கொஞ்சம் வெந்நீரில் கொதிக்க விட்டு எடுத்து உப்பு காரம்லாம் போட்டு எடுத்து காய வச்சிட்டோம்னா ஒரு நாள் ஊற வச்சு காய வச்சாலும் வத்தல் ரெடி ஆகிடும். இது காய்கறி இல்லாதப்போ நம்ம காரக்குழம்புக்கோ சாம்பாருக்கோ போட்டுக்கலாம், வறுத்தும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெய்ய காலங்களில் மோர் மிளகா வத்தல் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கத்திரி வத்தல், வெண்டை வத்தல், சுரக்காய் வத்தல், பூசணி வத்தல், பரங்கி வத்தல் எல்லா வத்தலும் போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம அரிஞ்சு முடிஞ்சிட்டு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டோம், சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். இது நல்லா ஒரு நாள் பூரா வெயில் அப்படியே ஊற விட்டுட்டு எடுத்து காய வைக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சிடலாம். முள்ளங்கி பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு நாளைக்கு மாடியில் காய வச்சுருந்தோம். இப்போ எடுத்ததை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதில் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கும் காய் இல்லாதப்ப காரக்குழம்புலாம் போட்டு வைக்கலாம், பொரிச்சு சாப்பிட்லாம், சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ 2 வித வத்தல் போட்டோம், மோர் மிளகா போட்டோம், 3 விதம் போட்டோம், வடகம் போட்டோம், 4 போட்டிருக்கோம். இன்னும் கத்திரி வத்தல் போடலாம், மாங்காய் வத்தல் போடலாம், அவரைக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல் எல்லாம் போடலாங்க, பரங்கி வத்தல், நிறைய வத்தல் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வேணுன்றப்ப காரக்குழம்புல போட்டு சாப்பிட்லாம், பொரிச்சும் சாப்பிட்லாம். நல்லா காயட்டும். ரெண்டு நாள் 3 நாளைக்கு நல்ல வெயிலில், இப்போ நல்ல வெயில் அடிக்குது, இந்த காய வச்சு சுக்காக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு எப்பயுமே யூஸ் ஆகுங்க. நல்லா காஞ்சிச்சு பார்த்தீங்களா சுக்கா. நம்ம எப்படி போட்டிருந்தோம், இப்போ எப்படி காஞ்சிச்சு பாருங்கள். இது எப்பயுமே வறுக்க, சைடிஷ்ஷாக தொட்டுக்க, காரக்குழம்புல சாம்பார்லலாம் போடலாங்க.